அண்மை செய்தியை பார்க்கிறோம். நெதர்லாந்தில் திட்டமிட்டபடி 10ஆம் தேதி பராசக்தி படம் ரிலீஸ் செய்யப்படாது என்று விநியோகஸ்தர் தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. சிவகார்த்திகேயன் நடிப்பில் 10ஆம் தேதி திரைக்கு வரக்கூடிய படமாக பராசக்தி இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த படத்திற்கான தணிக்கை சான்று கிடைப்பதிலும் சிக்கல் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது நெதர்லாந்தில் 10ஆம் தேதி பராசக்தி படம் ரிலீஸ் செய்யப்படாது என்று விநியோகஸ்தர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். செந்தில், ரிலீஸ் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நெதர்லாந்துல. உலக அளவில் இதுல பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? விவரம் என்ன? பராசக்தி திரைப்படத்தை ஆகாஷ் பாஸ்கரன் தயாரித்திருக்கிறார். இந்த திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் பெறுவதற்கான அந்த பணிகள் நடைபெற்று வந்திருந்தன. நாம் தொடர்ந்து கூறி வருகிறோம், இந்த படத்துடைய அந்த தணிக்கை குழு முதலில் பார்த்து அந்த படத்திற்கு தணிக்கை வழங்க மறுத்துவிட்டது. கட்டு வழங்கவில்லை, தணிக்கை வழங்கவே மறுத்துவிட்டது. அதை தொடர்ந்துதான் அவர்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு சென்று அந்த படத்தை போட்டு காண்பித்தார்கள். அதற்கு பிறகு UA சான்றிதழ் வழங்குவதற்காக கூறியிருந்தார்கள். இதற்கு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது அவர்கள் சொன்ன மாற்றங்களை தயாரிப்பு நிறுவனம் செய்து கொடுத்ததன் காரணமாக UA வழங்கப்படும் என்று ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தை பகிரப்பட்டிருந்தது. இது அதிகாரமற்ற முறையில் அனைத்து இடங்களிலும் பரவி இருந்தது. இந்த நிலையில் தான் படக்குழுவினரோடு தொடர்ந்து பேசுகையில் கூட இன்று கிடைத்துவிடும் என்றெல்லாம் ஒரு நம்பிக்கையோடு இருந்தார்கள். ஆனால் இதுவரை இந்த நிமிடம் வரை அந்த தணிக்கை சான்றிதழ் என்பது கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் படம் 10ஆம் தேதி நாளை மறுநாள் வெளியாக வேண்டிய சூழல் இருக்கிறது. இன்னும் ஒரு நாட்கள் தான் இருக்கிறது. இன்னும் அந்த தணிக்கை குழுவுடைய சான்றிதழ் கிடைக்காதன் காரணமாக ஒரு குழப்பமான நிலை பராசக்தி திரைப்படத்திற்கும் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் தான் நெதர்லாந்து அந்த விநியோகஸ்தருக்கு அந்த காட்சிகளை ரத்து செய்யுமாறு தயாரிப்பாளர் கூறியதாக அந்த நிறுவனம் ஒரு பதிவை எக்ஸ் தளத்தில் விட்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக நெதர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய அந்த முன்பதிவு செய்யப்பட்ட அனைத்து காட்சிகளும் ரத்து செய்யப்படுவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே போல் இன்னும் அடுத்தடுத்த நிறுவனங்களும் அறிவிப்பை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நன்றி செந்தில், இது குறித்த கூடுதல் தகவல்களுக்காக.